அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, இந்த பூமியில் அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்று சொல்லப்படக்கூடியவற்றில் மிக மதிப்பு வாய்ந்தது, நிகரில்லாத ஒரு படைப்பு என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய படைப்புகளில் முக்கியமாக இருக்கக்கூடிய மனித உயிர். இந்த மனித உயிர் ஏன் மதிப்பு வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்த மனித உயிரை பொறுத்தவரையில் அது மனிதனால் உருவாக்கப்பட்டது அல்ல, அது மனிதனுடைய கண்டுபிடிப்போ மனிதனுடைய படைப்போ அல்ல. மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர், மனிதனை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய உயிர் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வுடைய உயிர். அல்லாஹ்தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளுக்கும் உயிரை வழங்கியிருக்கிறான். மனிதர்களுக்கும் அவன்தான் உயிர் தந்திருக்கிறான். உயிரை தரக்கூடியவனும் அவன்தான், அந்த உயிரை எடுக்கக்கூடியவனும் அவன்தான். தரக்கூடியவனுக்குத்தான் அந்த உயிரை எடுக்கக்கூடிய அதிகாரமும் இருக்கிறது. யுஹ்யீ வ யுமீத், குர்ஆனில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வல்லமையை பற்றி சொல்லும்போது சொல்லி காட்டக்கூடிய ஒரு வசனம். அவன்தான் உயிரை தருகிறான், அவன்தான் உயிரை எடுக்கிறான். இப்போ இது உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே மிக மதிப்பு வாய்ந்த ஒரு படைப்பாக பார்க்கப்படக்கூடிய ஒன்றுதான் மனித உயிர் என்பது. அந்த மனித உயிரை அல்லாஹ் அதற்கு எந்த முக்கியத்துவத்தை தந்து அதை சிறப்பித்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தி பேசுகிறானோ அதே அளவிற்கு அதனுடைய முக்கியத்துவத்தை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும். நாமும் அந்த அளவிற்கு அந்த உயிருக்கு மதிப்பு தர வேண்டும். மனித உயிர் என்று சொன்னால் இங்கே மனிதர்கள் முக்கியமானவர்கள் அல்ல, மனிதர்களுடைய உயிர் தான் முக்கியமானது. மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். மனிதர்களுடைய பார்வையில் தாழ்ந்தவர்களாக, உயர்ந்தவர்களாக, பணக்காரர்களாக, ஏழைகளாக, நம்முடைய சொந்த நாட்டை சார்ந்தவனாக அல்லது அந்நிய நாட்டை சார்ந்தவனாக என்று எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையை பொறுத்தவரையில் எல்லா உயிர்களும் ஒன்றுதான். மனித உயிர்கள் மதிப்பு வாய்ந்தவை, மனித உயிர்கள் மதிக்கப்பட வேண்டும். எப்படியெல்லாம் அந்த மனித உயிர்களுக்குரிய மதிப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்பதை குர்ஆனில் நாம் பார்க்கிற பொழுது இது சம்பந்தமான பல்வேறு வசனங்களை நம்மால் காட்ட முடியும். மனித உயிரினுடைய மதிப்பை பற்றி, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லக்கூடிய, உணர்த்தக்கூடிய பல்வேறு வசனங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நினைச்சார் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்லி ஃபகஅன்னமா கத்தல الناس ஜமீஆ வமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யா الناس ஜமீஆ என்று ஒரு வசனம் சொல்கிறது. இந்த வசனத்தை பற்றி, வசனத்தினுடைய பொருளை பற்றி நாம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த வசனத்தினுடைய பொருள் என்ன? எந்த விதமான நியாயமும் இல்லாமல் ஒரு உயிரை ஒருவன் கொல்வானேயானால், ஒரு மனித உயிரை ஒருவன் கொல்வானேயானால் அது எத்தகைய செயலுக்கு சமமானது, அது எத்தகைய குற்றத்திற்கு இணையானது என்று சொன்னால் ஒட்டுமொத்த மனித உயிர்களையும் கொல்லக்கூடிய குற்றத்திற்கு இணையானது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். அவன் கொல்வது ஒரே ஒரு உயிரைத்தான். ஒரே ஒரு உயிரை கொன்றாலும் ஒட்டுமொத்த உயிர்களையும் கொன்ற குற்றத்திற்கு அவன் ஆளாகி விடுகின்றான். அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே அல்லாஹ் சொல்கிறான், அதே நேரத்தில் ஒரு உயிரை ஒருவன் வாழ வைப்பானேயானால், அதற்கு வாழ்க்கை தருவானேயானால் அவன் ஒட்டுமொத்த மனித உயிர்களுக்கும் வாழ்க்கை தந்தவனை போல மாறிவிடுகின்றான் என்று குர்ஆன் சொல்கிறது. இந்த ஒரு வசனமே போதுமானது உயிரினுடைய விலை என்ன, அதனுடைய மதிப்பு என்ன என்பதை உணர்த்துவதற்கு. மேலும் அல்லாஹ் இது சம்பந்தமாக பல்வேறு வசனங்கள் நமக்கு நினைச்சான் சொல்லி தருகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஹுது ஹிதரக்கும், ஈமான் கொண்டவர்களே எதிரிகளிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உயிர் முக்கியமானது. அந்த உயிரை
நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் எச்சரிக்கை உணர்வோடு இருக்க வேண்டும். உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய எந்த நடவடிக்கையிலும் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அவ்வாறு ஈடுபடுவதற்கு நீங்கள் அனுமதிக்கவும் கூடாது. எனவே நீங்கள் விழிப்போடு எச்சரிக்கையோடு இருங்கள் என்பதாக அல்லாஹ் மற்றொரு வசனத்தில் சொல்லி காண்பிக்கிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹலுகா, உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்ளாதீர்கள். எதை செய்தால் உங்களுடைய உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுமோ, எந்த காரியத்தை செய்தால் அதனால் உங்களுடைய உயிரிழப்பு ஏற்படுமோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபடாதீர்கள், அதை செய்யாதீர்கள் என்று ஒரு வசனம் சொல்கிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வலா தக்துலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, உங்களையே நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள், அதாவது தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள். கொலை செய்வது எவ்வாறு குற்றமாக ஒரு பெரும் குற்றத்திற்குரிய செயலாக கருதப்படுகிறதோ அதே மாதிரி தற்கொலை செய்வதும் ஒரு குற்றச் செயலாக இஸ்லாத்தினுடைய பார்வையில் பார்க்கப்படுகிறது. கொலை செய்யக்கூடாது என்றும் அல்லாஹ் தடை செய்கின்றான். அதே மாதிரி தற்கொலையும் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடை செய்கின்றான். இரண்டையும் ஏன் அல்லாஹ் தடை செய்கிறான்? கொலையும் கூடாது தற்கொலையும் கூடாது என்று இரண்டையுமே அல்லாஹ் தடை செய்வதற்குரிய காரணம் என்று சொன்னால், இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் இருக்கிறது, இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய உயிர் அது நமக்கு சொந்தமானது அல்ல. இன்னும் சொல்ல போனால் உயிர் மட்டுமல்ல, இந்த உடலும் நமக்கு சொந்தமானதல்ல. அதனால்தான் யாரேனும் ஒருவர் இறந்து விடுவாரேயானால், அந்த இறப்பு செய்தி நம்முடைய காதுக்கு வறுமையானால் நாம் என்ன சொல்கிறோம்? இன்னா லில்லாஹி என்று சொல்கிறோம். என்னுடைய பொருள் என்ன? நாம் அனைவருமே அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாம் அவனிடத்தில் தான் திரும்ப செல்ல இருக்கிறோம். யார் இந்த உயிரை தந்தானோ, யார் இந்த உடலை தந்தானோ, அந்த உடலையும் உயிரையும் தந்தவன் அந்த உயிரையும் உடலோடு எடுத்துக்கொண்டான். நாம் அனைவரும் அவனிடத்தில் தான் செல்ல போகிறோம். ஏனென்றால் நாம் அனைவருமே அவனுக்கு சொந்தமானவர்கள், வேறு யாருக்கும் சொந்தமானவர்கள் அல்ல. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருக்கு முக்கியத்துவம் தந்து அந்த உயிரை பாதுகாக்க வேண்டும், அதோடு உடலையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தியிருக்கிறார்கள். உயிரிழப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்று சொல்லி அறிவுறுத்தினார்கள். தற்கொலை உட்பட. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலையை எந்த அளவிற்கு குற்றத்துக்குரிய செயலாக பார்த்திருக்கிறார் என்று சொன்னால், தற்கொலையில் ஈடுபட்டவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்துவதற்கு முன் வரவில்லை. சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நான் தொழுகை நடத்துவதற்கு தயாராக இல்லை, நீங்கள் வேண்டுமானால் தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். தொழுகை நடத்தக்கூடாது என்பதல்ல, தற்கொலையில் ஈடுபட்டு ஒருவர் இறந்து விடுவாரையானால் அவருக்கு தொழுகை நடத்துவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் விருப்பம் உள்ளவர்கள் தவிர்த்து கொள்வதற்கும் அனுமதி இருக்கிறது. இந்த காரணத்தை காண்பித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் தொழ வைக்க மாட்டேன் என்று விலகிக் கொண்டார்கள். ஆனால் மற்றவர்கள் தொழுதார்கள், அடக்கம் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆக தற்கொலையை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவில்லை. அது ஒரு பெரிய கிரிமினல் குற்றமாக, பெரிய மாவரிய பாவத்திற்குரிய செயலாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காண்பித்து தருகிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? உயிருடைய மதிப்பை, அதனுடைய விலையை நமக்கு உணர்த்துகிறார்கள் என்பதுதான் அதனுடைய பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அதே முக்கியத்துவத்தை கொடுத்து அதே பார்வையை கொண்டு அந்த உயிரை மதிக்கக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது. நம்முடைய உயிரை மதிக்க வேண்டும், நம்முடைய உடலை மதிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இரவு முழுக்க கண் விழித்து ஒருவர் வணங்கி கொண்டிருக்கிறாரே அவரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவர் இரவு முழுக்க உறங்கவே இல்லை, கண் விழித்து இரவு முழுக்க நின்று வணங்கி கொண்டே இருக்கிறார். அவரை பார்த்து ரசூலுல்லாஹி சொன்னார்கள், இந்த அளவிற்கு நீ உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்று சொன்னார்கள். உன்னுடைய உடலுக்கென்று ஒரு ஹக் இருக்கிறது, அதை நீ நிறைவேற்றியாக வேண்டும். உன்னுடைய கண்களுக்கென்று ஒரு ஹக் இருக்கிறது, அந்த ஹக்கை, அந்த உரிமையை நீ வழங்கியாக வேண்டும். இந்த உடல் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, உயிர் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. உடலை பாதுகாப்பதைப் போல உயிரையும் பாதுகாக்க வேண்டும். நம்முடைய உடலில் ஏதேனும் சிராய்ப்புகள் ஏற்பட்டு விட்டால், ஒரு சிறிய காயம் ஏற்பட்டு விட்டால் எவ்வாறு பதறி போய்விடுகிறோமோ அந்த காயத்தை ஆற்றுவதற்காக,
அந்த சிராய்ப்பை மாற்றுவதற்காக நாம் எந்த அளவிற்கு முயற்சி எடுக்கிறோமோ அதே அளவிற்கு முயற்சி, அதே அளவிற்கு முன்ஜாக்கிரதை, அதே அளவிற்கு கவனம் எல்லாம் எதில் இருக்க நம்முடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய விஷயத்திலும் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு நினைச்சாங்க பல்வேறு சந்தர்ப்பங்களில் சொல்லித் தருகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் உயிரினுடைய மதிப்பை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மார்க்கமான சில விஷயங்களை தடை செய்து வைத்திருக்கிறது. இதை சாப்பிடக்கூடாது, இந்த பொருட்களை எல்லாம் உண்ணக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறது. உதாரணத்திற்கு பன்றி இறைச்சி இருக்கிறது. பன்றி இறைச்சி சாப்பிடலாமா? பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது. அல்லது தானாக செத்து போன ஒரு ஆடு இருக்கிறது, அதை சாப்பிடலாமா என்று சொன்னால் சாப்பிடக்கூடாது. அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒருவன் ஒரு காட்டுப்பகுதியில் மாட்டிக்கொண்டான், அவனுக்கு பசி எடுக்கிறது, பொறுத்து கொள்கிறான், உண்பதற்கு எதுவுமே கிடைக்கவில்லை, மீண்டும் பசி அவனை வாட்டி எடுக்கிறது, உயிர் போய்விடுமா என்ற பயம் அச்சம் அவனுக்கு ஏற்படுகிறது. ஆனால் அவனுக்கு முன்னால் இருக்கக்கூடியது தடை செய்யப்பட்ட மாமிசம்தான், பன்றி கறிதான் அவனுக்கு உண்பதற்கு வாய்ப்பாக இருக்கிறது. அது மட்டும்தான் சாத்தியம், வேறு எதுவுமே அவனுக்கு உண்பதற்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக, உடலை தேற்ற வேண்டும் என்பதற்காக அல்ல, கொழுப்பை ஏற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, தேவைக்காக என்பதையும் தாண்டி உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற அவசியத்திற்காக என்ற நிர்பந்தத்திற்காக வேண்டி அந்த பன்றி இறைச்சி என்ன சாப்பிடலாம் என்று மார்க்கம் அனுமதிக்கிறது. ஃபமன் துர்ர கைர பாகின் வலா ஆதின் ஃபலா இஸ்மா அலைஹி என்பது குர்ஆனுடைய வசனம். இவைகளெல்லாம் மார்க்கத்தில் உண்ணக்கூடாது என்று தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தேவை அவசியம் ஒருவருக்கு ஏற்பட்டு அதை உண்பாரேயானால் அந்த பசியை ஆற்றிக்கொள்வதன் மூலமாக அதை சாப்பிடுவதன் மூலமாகத்தான் உயிர் வாழ முடியும் என்ற நிலையில் அதை எடுத்துக்கொள்வாரேயானால் அவர் மீது குற்றமில்லை என்று இறைவன் சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் இதன் மூலமாக நமக்கு என்ன உணர்த்துகிறான்? உயிருடைய விலையை, உயிருடைய மதிப்பை அல்லாஹ் நமக்கு நினைக்கிறான், உணர்த்தி காமிக்கிறான். அதனால்தான் உயிரை நீங்கள் மதிக்க வேண்டும், அதை நீங்கள் மற்றவருடைய உயிர்களை கொலை செய்யக்கூடாது என்பதைப் போல உங்களையும் நீங்கள் மாய்த்து கொள்ளக்கூடாது. குர்ஆன் தெளிவாகவே சொல்கிறது, வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் மாய்த்து கொள்ளாதீர்கள், தற்கொலையில் ஈடுபடாதீர்கள் என்று இஸ்லாம் எச்சரிக்கிறது. என்னதான் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்குரிய அறிவுபூர்வமான வழிமுறைகள் என்ன என்பதை குறித்து சிந்திக்க வேண்டும், பொறுமையோடு நிதானத்தோடு சிந்திக்க வேண்டும், மாற்று வழிகளை தேட வேண்டும் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறதை ஒழிய தற்கொலைக்கு அனுமதிக்கவில்லை. இப்போ உயிரை காக்க வேண்டும், மற்றவருடைய உயிரை காக்க வேண்டும், என்னுடைய உயிரை காக்க வேண்டும். அதே மாதிரி தற்கொலைக்கு இணையான எந்த செயலையும் செய்யக்கூடாது, உயிரை கொல்லக்கூடாது, நம்முடைய உயிரையும் கொல்லக்கூடாது. அதே மாதிரி தற்கொலைக்கு இணையான எந்த செயலையும் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. தற்கொலைக்கு இணையான செயல் என்றால் என்ன? அதாவது சில விஷயங்கள் ஈடுபட்டால் நமக்கு தெரியும் இந்த விஷயத்தை நாம் செய்யக்கூடாது, இந்த விஷயத்தை நாம் செய்தால் நம்முடைய உயிருக்கு பாதிப்பு ஏற்படலாம், நம்முடைய உடலுக்கு தீங்கு ஏற்படலாம் என்று தெரிகிறது. உலகமே, ஒட்டுமொத்த உலகமே, விஞ்ஞான உலகமே சேர்ந்து இதை செய்கிறதுனால பாதிப்பு ஏற்படுகிறது. சமுதாய ஆர்வலர்கள், சமுதாய சிந்தனையாளர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள், இந்த மாதிரி ஒரு காரியத்தை நீங்கள் செய்யாதீங்க, இதை செய்கிறதுனால அது உங்களுடைய உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி உங்களுடைய உயிருக்கு என்ன செய்யலாம், அச்சுறுத்தல் ஏற்படுத்தலாம், அதனால் இதை நீங்கள் செய்யக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அப்படிப்பட்ட காரியத்தை நாம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அதுவும் தற்கொலைக்கு இணையான ஒன்றுதான். தற்கொலையாக அதை எடுத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட, சட்ட ரீதியாக தற்கொலையாக அதை நாம் பார்க்காவிட்டாலும் கூட அதுவும் தற்கொலைக்கு நிகரானதுதான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு ஸ்மோக்கிங், புகைப்பிடிப்பது. புகைப்பிடிப்பது என்பது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஏன் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதனால் எந்த நன்மையும் கிடையாது, அதனால் எந்த விதமான நன்மையும் கிடையாது. மது அருந்துறாங்களே, மது அருந்துறதுல கூட சில நன்மைகள் இருக்கிறது என்று குர்ஆன் ஆரம்பத்தில் சொன்னது. ஆனால் புகைப்பிடிப்பது இருக்கிறதே, அதனால் ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது. இப்போ உலகமே, ஒட்டுமொத்த உலகமே, சுகாதார மையங்கள், ஆய்வு நிறுவனங்கள், சிந்தனையாளர்கள், சமுதாய ஆர்வலர்கள், மருத்துவர்கள் எல்லாருமே சேர்ந்து இணைந்து கூட்டாக சொல்கிறார்கள் அதை நீங்கள் செய்யாதீர்கள். ஏன் செய்யக்கூடாது என்று சொன்னால் உடலுக்கு தீங்கை ஏற்படுத்தும்,
அது கேன்சருக்கு வழிவகுக்கும், அதனால் அவங்களுடைய உயிரிழப்பு ஏற்பட்டு விடலாம் என்று சொல்கிறார்கள். இப்படி சொன்னதற்கு பிறகும் கூட இது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக ஒரு ஆய்வாக இருக்கக்கூடிய நிலையில் இப்படியெல்லாம் அட்வைஸுகள் உபதேசங்கள் செய்யப்பட்டதற்கு பிறகும் கூட ஒருவன் இந்த காரியத்தில் ஈடுபடுவானேயானால் அதுவும் தற்கொலைக்கு இணையானது. அவனுக்கு உயிருடைய மதிப்பு தெரியலன்னு அர்த்தம். அவனுடைய உயிருடைய மதிப்பு அவனுக்கு தெரியல, உயிர் மேல அவனுக்கு அக்கறை இல்லை. அப்படி செய்யலாமா? கூடாது. அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால், உயிரை பாதுகாக்க வேண்டும் என்று நம்முடைய சொந்த உயிராக இருந்தாலும் கூட அந்த உயிரை பாதுகாக்க வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை. அந்த கட்டளையும் என்ன செய்கிறான்? இந்த செயலின் மூலமாக மீறுகிறான். எந்த செயல் மூலமாக? இந்த புகைப்பழக்கத்தின் மூலமாக மீறுகிறான். இதன் மூலமாக அவனுக்கு உயிரிழப்பு ஏற்படுகிறது, வியாதிகள் வருகிறது. சும்மா இருக்கிறவனுக்கு ஏகப்பட்ட வியாதிகள் வருது. இப்போ இந்த மாதிரிப்பட்ட தவறான ஒரு பழக்கத்தை ஒருவன் மேற்கொள்வானேயானால் அவனுக்கு வியாதிகள் சீக்கிரத்தில் தொற்றிக்கொள்ளும், சீக்கிரத்தில் தொற்றிக்கொள்கிறது. சீக்கிரத்தில் தொற்றிக்கொள்வதன் மூலமாக படிப்படியாக அவன் இறந்து கொண்டே வருகிறான். இதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னெச்சரிக்கை தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். உயிரிழப்புக்கு காரணமான எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். லா லரர வலா லிரார என்று சொன்னார்கள். லா லரர வலா லிரார, நீங்கள் உங்களுக்கே எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடாது, அதே போல மற்றவர்களுக்கும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் நீங்கள் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். உயிருடைய மதிப்பை நமக்கு உணர்த்தி வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். ஒரு செய்தியிலே சொன்னார்கள், ஏதேனும் ஒரு பகுதியிலே பிளேக் நோய், அரபியிலே தாவுன் என்று சொல்வார்கள். நம்முடைய நாட்டில் கூட பல ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த நோய் ஏகப்பட்ட பேர் இறந்து போனார்கள். கொள்ளை நோய் என்று தமிழிலே சொல்கிறார்கள். அந்த பிளேக் நோய் ஒரு பகுதியில் இருப்பதாக நீங்கள் கேள்விப்பட்டால் அந்த பகுதிக்கு செல்லாதீர்கள் என்று தடை செய்தார்கள். எந்த பகுதியிலே கொள்ளை நோய் நடமாடுகிறதோ அந்த பகுதிக்கு நீங்கள் செல்லாதீர்கள். அதே மாதிரி எந்த பகுதியிலே கொள்ளை நோய் இருக்கிறதோ, அந்த பிளேக் நோய் இருக்கிறதோ, அந்த பகுதியில் உள்ளவர்கள் மற்ற பகுதிக்கும் செல்லாதீர்கள் என்று சொல்லி 2 விஷயங்களையும் தடை செய்திருக்கிறார்கள். எதற்காக அப்படி தடை செய்தார்கள் என்று சொன்னால், இந்த நோயின் மூலமாக உயிரிழப்பு ஏற்பட்டு விடலாம் என்ற அச்சத்தின் காரணமாக அந்த உயிரிழப்பை தேவையில்லாத உயிரிழப்பை தடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்து தடுத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு இடத்துல பிளேக் நோய் இருக்கிறது, கொள்ளை நோய் இருக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் கூட அந்த பகுதிக்கு ஒருவன் செல்கிறான் என்று சொன்னால் அது எதற்கு சமமானது? தற்கொலைக்கு சமமானது. அது தற்கொலை என்று சொல்லாவிட்டாலும் கூட தற்கொலைக்கு சமமானது. அப்ப தற்கொலையையும் கண்டித்திருக்கிறார்கள், தற்கொலைக்கு சமமான நடவடிக்கையில் ஈடுபடுவதையும் கண்டித்திருக்கிறார்கள். இதற்கு நாம் சில எடுத்துக்காட்டுகளை வச்சிருக்கிறோம். அதாவது பிளேக் நோய் இருக்கிற இந்த மாதிரிப்பட்ட நோய்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்றது, ஸ்மோக்கிங் போன்ற பழக்கத்தில் ஈடுபடுறது, அது மாதிரி மது அருந்துவது என்பது மார்க்கத்தில் முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. பெரும்பாவங்களில் ஒன்றாக சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதனைக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கும் மது புழக்கம் தாராளமாக நடமாட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், தொழுகையில் ஈடுபாடு உள்ளவர்கள் கூட அந்த மது புழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்படுகிற பொழுது உண்மையிலே வருத்தத்திற்குரிய செய்தியாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதுவை எப்படி தடை செய்தான் தெரியுமா? அதனுடைய வரலாறு என்ன தெரியுமா? தொழுகையை காரணம் காட்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மதுவையை கூடாது என்று தடை செய்திருக்கிறான். வலா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுக்காரா, நீங்கள் போதையில் இருக்கிற பொழுது தொழுகைக்கு வராதீர்கள் என்பது ஆரம்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மதுவை தடை செய்வதற்குரிய ஒரு காரணியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தினான். நீங்கள் தொழ வேண்டி இருக்கிறது, நீங்கள் மது அருந்தினால் உங்களால் தொழுகையில் கவனம் செலுத்த முடியாது. நீங்கள் எத்தனை ரக்காத்து தொழுகிறீர்கள், தொழுகையில் என்ன ஓதுகிறீர்கள் என்பதையெல்லாம் கூட உங்களால் கவனிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். எனவே நீங்கள் மது அருந்தக்கூடிய நிலையில் தொழுகைக்கு வர வேண்டாம் என்பது ஆரம்ப காலத்தில், இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இருந்த கட்டளை. பிறகு முற்றிலுமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நிலையிலும் நீங்கள் மதுவை அருந்தக்கூடாது என்று தடை செய்து விட்டான். அப்படிப்பட்ட நிலையில் இப்போ தொழுகை நேரத்தில் மட்டுமல்ல, எந்த நேரத்தில் முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையினுடைய எந்த பகுதியிலும் எந்த நேரத்தில் மது அருந்துவதற்கு அனுமதியே கிடையாது என்று மது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வாறு மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது என்பது ஒரு விஷயம். இன்னொன்று, அதனால் என்ன நன்மை இருக்கிறது? அதனால் பாதிப்பு தான் ஏற்படுகிறது, உடலுக்கு தீங்கு ஏற்படுகிறது, உயிருக்கு இழப்பு ஏற்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒருவன் தொடர்ந்து செய்கிறான் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம்? அவன் தற்கொலைக்கு சமமான ஒரு காரியத்தை செய்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்படித்தானா? தற்கொலைக்கு சமமான ஒரு காரியத்தில் ஈடுபடுறான் அப்படின்னு அர்த்தம்.
இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஒருவன் செய்கிறான் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? உயிருடைய மதிப்பு, அதனுடைய முக்கியத்துவத்தை அவன் புரிந்து கொள்ளவில்லை. தன்னுடைய உயிர், தன்னுடைய உடற்கூட்டில் இருக்கக்கூடிய அந்த உயிர் இருக்கிறதே, அது அல்லாஹுவால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உயிர். அந்த உயிரை நாம் கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டும், அது நல்ல முறையில் பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நினைப்பவனுக்கு இருக்குமானால் இது போன்ற குற்றச்செயல் என்ன செய்ய மாட்டான், ஈடுபட மாட்டான். அப்போ மது அருந்துவது, புகைப்பழக்கம், மது அருந்துவது போன்ற செயல்களில் ஒருத்தன் ஈடுபடுறான் அப்படின்னு சொன்னால் அது எதற்கு சமமானது? தற்கொலைக்கு சமமானது. அவன் தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படலை அப்படிங்கிற அதனுடைய அர்த்தமாகும். அதே மாதிரி இன்றைக்கு நாம் அதிகமாக வாகனங்களை பயன்படுத்துகிறோம், டூ வீலர்களை பயன்படுத்துகிறோம், ஃபோர் வீலர்களை பயன்படுத்துகிறோம். இந்த வாகனங்களை பயன்படுத்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. ஆனால் மார்க்கம் அதற்கு சில வரம்புகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அவசரம் கூடாது என்று மார்க்கம் நமக்கு அறிவுறுத்திருக்கிறது. அத்தஅன்னி மினல்லாஹ் வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நிதானம் என்பது அல்லாஹ்வுடைய குணம். எனவே எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதை நிதானமாக செய்ய வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகிறது. அதே நேரத்தில் அவசரம் இருக்கிறதே, அது ஷைத்தானுடைய குணம் என்று மார்க்கம் தடை செய்திருக்கிறது. நம்முடைய தேவைக்கு நாம் செல்கிறோம் என்று சொன்னால் நாம் நிதானமாக செல்ல வேண்டும், அவசரமாக செல்லக்கூடாது. எத்தனையோ விபத்துக்கள், வாகன விபத்துக்கள், அதிலும் குறிப்பாக டூ வீலர் வாகன விபத்துக்கள் இருக்கிறது, அது அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது நம்முடைய நாட்டை பொறுத்தவரையில் வாகன விபத்துக்கள் என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுகிறது. பின்னாலே பல காரணங்கள் இருக்கிறது. மது அருந்தி கொண்டு வாகனத்தை ஓட்டுகிறார்கள், அது தவறானது. இரண்டாவது, அரசாங்க ரீதியாக சில தவறுகள் நடைபெறுகிறது. சாலைகள் சரியாக இல்லை, குண்டும் குழியுமாக இருக்கிறது, அதனால் விபத்துக்கள் ஏற்படுகிறது. அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய தவறுகள் என்னவென்று சொன்னால் அந்த ரூல்ஸ் இருக்குதா இல்லையா, போக்குவரத்து ரூல்ஸுகள், அந்த ரூல்ஸை நாம் என்ன செய்யறதில்ல, ஃபாலோ பண்ணுறது கிடையாது. தேவையில்லாமல் ஓவர்டேக் பண்ணுறது, எந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணக்கூடாதோ அந்த இடத்துல என்ன செய்யறது, ஓவர்டேக் பண்ணுறது, தேவையில்லாமல் வளைஞ்சி நெளிஞ்சி என்ன செய்யறது, போகிறது. அது மாதிரி அசுர வேகத்தில் செல்வது, குறிப்பாக இளைஞர்கள் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் ஈடுபடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவங்க ஓட்டுற பைக் இருக்க அவங்களோட ஒசரமாக இருக்கு, அந்த இளைஞர்களை விட ஒசரமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட விலை உயர்ந்த பைக்குகளில் ஏறிக்கொண்டு அசுர வேகத்தில் செல்கிறார்கள். எடுத்த எடுப்பிலே டாப் கியர் போட்டு செல்கிறார்கள். எந்த சாலையில்? இந்த கரடு முரடுமாக குண்டும் குழியுமாக டிராஃபிக் நிறைந்த இந்த பகுதியில் ஒருத்தன் போறான் அப்படின்னு சொன்னா அது என்ன விஷயம்? அது எதற்கு சமமானது? தற்கொலைக்கு சமமானது. தற்கொலை இல்லை என்றாலும் கூட தற்கொலைக்கு சமமான ஒரு செயல். ஏனென்று சொன்னால் அரசாங்க துறையை சார்ந்த அதிகார வர்க்கங்கள், அதிகாரிகள், சமூக ஆர்வலர்கள் இது பற்றிய விழிப்புணர்வை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறார்கள். வாகன விபத்துக்களுக்கு என்னென்ன காரணங்கள் என்பதையெல்லாம் பட்டியலிட்டு இதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் இந்த இளைஞருடைய காதுகளில் இது கொஞ்சமாவது விழுகிறதா? இதை கொஞ்சமாவது கவனத்தில் எடுத்துக் கொள்கிறார்கள் என்று கேட்டால் இல்லை. காரணம் என்ன? சொல்லுவாங்க இல்லையா, பச்சை குழந்தை பாம்பை பிடிச்சி கையில் கொடுத்தாலும் விளையாடுற வயசுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? அது மாதிரி ஆபத்து புரியல. இந்த மாதிரி சென்றால் ஆபத்து ஏற்பட்டு விடலாம். நீங்கள் யோசித்து பாருங்கள். இளைஞர்களை சொல்கிறேன், உங்களை கருவறையில் சுமந்து பெற்று எடுப்பதற்கும் உங்களை வளர்த்து ஆளாக்குவதற்கும் உங்களுடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். உங்கள் விஷயத்தில் எத்தனை கனவுகளோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்குள்ளேயும் பல கனவுகள் இருக்கும். உங்களை பெற்றெடுத்தார்களை பெற்றோர்கள், அவர்களுக்குள்ளேயும் பல கனவுகள், பல ஏக்கங்கள் இருக்கும். அந்த கனவுகளை எல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய வகையில், உடைத்து தகர்த்து எறியக்கூடிய வகையில் நீங்கள் ஈடுபடலாமா என்பதை இளைஞர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே வாகனம் ஓட்டக்கூடியவர்கள், டூ வீலராக இருந்தாலும் சரி, ஃபோர் வீலராக இருந்தாலும் சரி, இந்த வாகனங்களை எல்லாம் ஓட்டக்கூடியவர்கள் அசுர வேகத்தில் நினைச்சக்கூடாது, போகக்கூடாது. மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. வாகனம் ஓட்டுறதில் மாத்திரமில்லை, எந்த விஷயத்திலேயுமே அவசரம் காட்டுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஏனென்றால் அல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், அவசரம் என்பது ஷைத்தானுடைய குணமாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஷைத்தானுடைய குணமாக இருக்கக்கூடிய அந்த அவசரம் நமக்கு தேவையா என்பதை இளைஞர் சமுதாயம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மாதிரி பைக் ரேஸ் பண்றது, எங்க இந்த கரடு முரடான ரோட்டில் பைக் ரேஸ் பண்றது, அதனால் எவ்வளவு விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கிறது. பள்ளிக்கூட மாணவர்கள் பைக் ரேஸில் ஈடுபட்டதன் காரணமாக அவருடைய கால்கள் முறிந்திருக்கிறது, கைகள் முறிந்திருக்கிறது.
ஒரேடியாக போய் சேர்ந்துட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவன் ஊனமான நிலையில் இருப்பானேயானால், அவனுடைய கைகள் முடமாகி கால்கள் முடமாகி செயல்படாமல் போய் விடுவானேயானால் வாழ்நாள் முழுக்க அவன் செத்துக்கொண்டே தான் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவையா என்பதை குறித்து இந்த இளைஞர்கள் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் நடைபெற்ற சம்பவம். நம்முடைய ஊரை சார்ந்த சில இளைஞர்கள் வெகு தூரத்தில் பைக்கில் போகிறாங்க. மிக தூரமான பகுதிக்கு என்ன செய்கிறாங்க, பைக்கில் போகிறாங்க. 4-5 பேராக சேர்ந்து போகிறாங்க. வரும்போது ஒருத்தரை காணலை, ஒரு இளைஞனை காணவில்லை. ஒரு இளைஞனுடைய உயிர் போய்விட்டது, பறிபோய்விட்டது. விபத்து ஏற்பட்டு அசுர வேகத்தில் வந்ததின் காரணமாக அல்லது அகால நேரத்தில் வந்ததின் காரணமாக ஒருத்தனுடைய உயிர் போயிடுச்சு. அப்படிங்கிறது நம்முடைய ஊரில் ஏற்பட்ட கசப்பான அனுபவம். இப்படிப்பட்ட பல்வேறு அனுபவங்கள் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த அனுபவங்களை எல்லாம் பார்த்ததற்கு பிறகு, இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டதற்கு பிறகு கூட ஒருவன் திருந்தவில்லை என்று சொன்னால், மீண்டும் அதை தவறை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால், வாகனத்தை அசுர வேகத்தில் செலுத்துகிறான் என்று சொன்னால், டிராபிக் நிறைந்த பகுதியில் மிக வேகமாக ஓவர்டேக் செய்து செல்கிறான் என்று சொன்னால், அதற்கு என்ன அர்த்தம்? அவன் தற்கொலைக்கு சமமான ஒரு செயலை செய்ய துணிந்து விட்டான். உயிருடைய மதிப்பு அவனுக்கு தெரியவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இளைஞர்களே, உங்களுடைய பெற்றோருடைய உழைப்பை மதியுங்கள். பெற்றோர்கள் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பாசத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். அதே போல தற்கொலைக்கு சமமான நிகழ்வு என்று சொல்வதாக இருந்தால் பல விஷயங்களை சொல்லலாம். ஒருத்தனுக்கு நீச்சல் தெரியல, ஒருத்தனுக்கு நீந்தவே தெரியல, அவன் என்ன நீச்சல் குளத்தில் போகிறான், கடலில் போகிறான், குளிக்கன்னு போகிறான், ஆற்றுல போகிறான், குளிக்கிறதுக்கு போகிறான். உனக்கு தான் நீச்சல் தெரியலையப்பா, ஏன் குளத்தில் போகிற குளிக்கிறதுக்கு, ஏன் ஆற்றுல போகிற குளிக்கிறதுக்கு? உயிரிழப்பு ஏற்படுகிறது. நம்முடைய பகுதியில் கடந்த வாரத்தில் ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டது என்பதை யாருமே மறந்துவிட முடியாது. அந்த குழந்தை, அந்த இறந்த அந்த இளைஞனுக்கு எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும், அந்த இளைஞனை ஈண்டெடுத்த அந்த பெற்றோரிடத்தில் எவ்வளவு கனவுகள் இருந்திருக்கும், எவ்வளவு கனவுகளோடு எவ்வளவு ஆசைகளோடு அவர்கள் இருந்திருப்பார்கள். அத்தனை ஆசைகளும் தயாரிக்கப்பட்டு விட்டதே. அன்பார்ந்த இளைஞர்களை எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அந்த தந்தைக்கு மகன் தொழுகை நடத்த வேண்டும், ஆனால் மகனுக்கு தந்தை தொழுகை நடத்தக்கூடிய ஒரு அவல நிலைமை ஏற்பட்டதே. அந்த தந்தையால் தொழுகை நடத்த முடியவில்லை. தேம்பி அழுதார், கண்ணீர் விட்டு அழுதார். அவர் மட்டும் அளவில்லை, அங்கிருந்த அத்தனை பேருடைய கண்களையும் அது குளமாக்கியது. அப்படிப்பட்ட நிலைமை தேவையா என்பதை இளைஞர்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே நமக்கு தேவையில்லாத விஷயங்கள், நமக்கு எது தெரியாதோ அதில் தலையிடக்கூடாது என்பதை இந்த ஒரு சம்பவம், இது போன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடைபெறுகிறது. பத்திரிகையில் நாம் அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறோம். நீச்சல் தெரியல, அதனால குளத்தில் போனா, ஆற்றுக்கு போனா, காட்டாத்து வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனா, இப்படியெல்லாம் பார்க்கக்கூடிய செய்திகள் நிறைய அன்றாட பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த மாதிரிப்பட்ட தவறுகளை செய்யக்கூடாது. அவ்வாறு சில பேர் சுற்றுலா செல்வார்கள், செல்லக்கூடியவர்கள் படகு சவாரி செல்வார்கள். அந்த படகுகளை 10 பேர் தான் ஏற முடியும் அல்லது 20 பேர் தான் ஏற முடியும் என்று ஒரு லிமிட் வைத்திருப்பார்கள். இல்லை, எங்களையும் ஏற்றுக்கொள்ள என்று கட்டாயப்படுத்தி கொண்டு அதில் 30 பேர் ஏறுவான். 20 பேர் தான் ஏற முடியும், அதில் 30 பேர் வருவான். படகை கழிந்து விடும், நீச்சலும் தெரியாது, அத்தனை பேரும் செத்து போய்விடுவார்கள். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய நாடுகளிலும் மற்ற நாடுகளில் நடந்து கொண்டிருக்கிறது. அது நிதர்சனமான உண்மை என்பதை மறந்துவிடக்கூடாது. சமீபத்தில் ஒரிசாவில் ஏற்பட்ட நிகழ்வு, அரசு அதிகாரிகள் குடும்பத்தோடு சுற்றுலா செல்கிறார்கள். ஒரு படகுகளை சவாரி செய்கிறார்கள். படகு ஓட்டி சொல்கிறான், இத்தனை பேர் தான் ஏற முடியும் என்று. இல்லை, நாங்களும் ஏறிக்கொள்கிறோம் என்று அளவுக்கு அதிகமான கூட்டம் இதில் ஏற்றிவிடப்படுகிறது. படகை கவிழ்ந்து விட்டது. ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட உயிர்கள் காணாமல் போய்விட்டது. இன்றைய இளைஞர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு நீச்சலே தெரியாது. ஆறுகள் எங்கே இருக்கிறது, குளங்கள் எங்கே இருக்கிறது, நீச்சல் பயிற்சி பெறுவது எப்படி? அன்றைய காலத்தில் உள்ளவங்க நீச்சல்லாம் படித்து வச்சிருந்தாங்க, இன்னைக்கு யாருக்கு தெரியும்? இது நமக்கு தேவையா? நமக்கு தேவையில்லாத விஷயங்கள். எனவே அன்பார்ந்த இளைஞர்களே, உங்களுடைய பெற்றோர் உங்கள் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய உயிருடைய விலையை, அதனுடைய மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். எத்தனை ஆசைகளோடு இருந்திருப்பார்கள், எத்தனை கனவுகளோடு இருந்திருப்பார்கள். உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் சில கட்டுப்பாடு விதிப்பார்கள். அங்கே போகாத, இங்கே போகாத, அதை செய்யாத, இதை செய்யாத என்று சில கட்டுப்பாடுகளை விதிப்பார்கள். இந்த கட்டுப்பாடுகள் உங்களை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல. எதற்காக தெரியுமா? உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அழிக்க முடியாத, அசைக்க முடியாத ஆழமான பாசத்தின் காரணமாக, உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்தின் காரணமாகத்தான் சில கட்டுப்பாடுகளை எல்லாம் உங்கள் மீது விதிக்கிறார்கள். அதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்னுடைய சுதந்திரத்தை ஏன் பறிக்கிறீர்கள் என்று எதிர்கேள்வி கேட்காதீர்கள். ஏன் அப்படி செய்கிறார்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் நாளைக்கு உங்களுடைய பெற்றோருடைய வயதை எட்டும் போதுதான் இதனுடைய அருமை பெருமைகள் எல்லாம், இதனுடைய உண்மைகள் எல்லாம் உங்களால் புரிந்து கொள்ள முடியும்.
ஆனாலும் கூட நீங்கள் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள், ஏன் அவ்வாறு செய்கிறார்கள் என்று. எல்லோருக்கும் அன்பு இருக்கிறது. ஒரு பெற்றோருக்கு தன்னுடைய பிள்ளை மீது இருக்கக்கூடிய அன்பு இருக்கிறது. அந்த அந்த அன்புக்கு இணையான அன்பு இவரை எதுவுமே கிடையாது. அல்லாஹ்வுடைய அன்புக்கு பிறகு அல்லாஹ் தன்னுடைய படைப்புகள் மீது எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறானோ அந்த அன்புக்கு பிறகு பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது வைத்திருக்கிறார்களே அந்த அன்புக்கு நிகராக வேறு எந்த அன்புமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய பிள்ளை இழந்த நேரத்தில் அழுதிருக்கிறார்கள். கண்கள் கண்ணீர் சிந்தி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 16 மாத குழந்தை இப்ராஹிம் இறந்து போய் விடுகிறார். இறக்கின்ற தருவாயில் இருக்கிறார். அந்த சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை பார்ப்பதற்காக வருகிறார்கள். தன்னுடைய குழந்தையை பார்ப்பதற்காக வந்தவர்கள் அந்த குழந்தையை கையில் எடுத்து முத்துகிறார்கள், மணத்துகிறார்கள். அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் தார தாரையாக வடிகிறது. அப்போது அருகே இருந்த நபித்தோழர் அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் நீங்களுமா அழுகிறீர்கள் என்று கேட்கிறார். எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுவீங்களே, எல்லாருக்கும் தேர்தல் சொல்லுவீங்களே, எல்லாருக்கும் பொறுமையா இருக்குன்னு சொல்லுவீங்களே, நீங்களுமா அழுகிறீங்க என்று கேட்ட சமயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னஹா ரஹ்மத்துன் என்று சொன்னார்கள். அதை திரும்ப திரும்ப சொன்னார்கள், இன்னஹா ரஹ்மத்துன் இன்னஹா ரஹ்மத்துன் என்று சொன்னார்கள். இது அழுகை அல்ல, அன்பு என்று சொன்னார்கள். என்னுடைய குழந்தையின் மீது நான் கொண்டிருக்கக்கூடிய அன்பு, இதில் யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது. எந்த தகப்பனாக இருந்தாலும் சரிதான். அவனுடைய குழந்தை அவன் இழந்து விடுவானே, ஆனால் அந்த இழப்பை அவனால் சரி கட்டவே முடியாது, அந்த இழப்பை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்பதை அல்லவா ரசூலுல்லாஹ்வுடைய இந்த நடவடிக்கைகள் உணர்த்துகின்றன. அந்த இப்ராஹிமை பார்த்து, இறந்து போன இப்ராஹிமை பார்த்து சொன்னார்கள், கண்கள் கண்ணீர் வடிக்கிறது, உள்ளம் கவலை கொள்கிறது, உம்முடைய பிரிவால் நாம் அருந்துகிறோம் என்று அந்த இறந்து போன இப்ராஹிமை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, குறிப்பாக இளைஞர்களை நான் சொல்லிக் கொள்கிறேன், உங்களுடைய பெற்றோருடைய பேச்சை, சொல் பேச்சை கேளுங்கள், அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். அவர்கள் எதை செய்தாலும் எந்த முடிவுகளை எடுத்தாலும் உங்களுடைய நன்மைக்காகத்தான் அவர்கள் எடுப்பார்கள். உங்கள் மீது, உங்கள் விஷயத்தில் அவர்கள் ஒருபோதும் அவர்கள் கேடு நினைக்க மாட்டார்கள். எந்த ஒன்றை செய்தாலும் உங்களுடைய நன்மைக்காக உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அசைக்க முடியாத ஆழமான பாசத்தின் காரணமாகத்தான் சில கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். பைக் எடுத்து கேட்பீங்க, பைக்கு தரமாட்டேன்னு சொல்லுவார். அல்லது பைக்கு இருக்கும், எனக்கு பைக்கு தாங்க நான் போயிட்டு வரேன்னு கேட்பீங்க, பைக்கு தரமாட்டேன்னு சொல்லுவார். கார் இருக்கும், கார் தரமாட்டேன்னு சொல்லுவார். ஏன் சொல்கிறார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு தரக்கூடாது, உங்களுடைய சுதந்திரத்தை பறிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. உங்கள் உயிர் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அக்கறை, உங்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய பாசம், அந்த பாசத்தின் காரணத்தினால, அந்த அக்கறையின் காரணத்தினால தான் இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகளை எல்லாம் உங்கள் மீது விதிக்கிறார்கள் என்பதை இளைஞர் சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும். இவனை அன்பார்ந்த இளைஞர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, உயிர் என்பது மதிப்பு வாய்ந்தது, விலை மதிக்க முடியாதது. அந்த உயிர் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒரு குழந்தையினுடைய உயிரினுடைய அந்த இழப்பை யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது என்பதனால அவர்களுக்கு சமாதானம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒருவருக்கு 3 குழந்தைகள் இருந்து பருவ வயதை அடைவதற்கு முன்னதாகவே அந்த குழந்தைகள் அவரை இழந்து விடுவாரேயானால், அந்த குழந்தைகள் இறந்து போய் விடுவார்களேயானால் அதன் மூலம் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். ஒரு குழந்தையினுடைய இறப்பு ஒரு பெற்றோருக்கு சொர்க்கத்தை பெற்றுத் தருகிறது என்று ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் தெரியுமா? அதனுடைய காரணம் புரிகிறதா? அந்த இழப்பை ஈடு செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி ஒரு பொறுமையை, இப்படி ஒரு சமாதானத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, உயிருடைய விலையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், மதிப்பை புரிந்து கொள்ள வேண்டும், உயிரை மதிக்க வேண்டும், மற்றவருடைய உயிரை மதிக்க வேண்டும், நம்முடைய உயிரை மதிக்க வேண்டும். தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது. தற்கொலைக்கு இணையான இது போன்ற காரியங்களில் நாம் என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. இந்த உண்மையை புரிந்து நடக்கக்கூடிய நல்ல வாய்ப்பினை பேசக்கூடிய எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்தருள்வாராக. அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த ஜும்மானுடைய குத்பாவில் உயிருடைய மதிப்பை பற்றியும் அவருடைய முக்கியத்துவத்தை பற்றியும், எனவே உயிரை பாதுகாக்கக்கூடிய கடமை, அக்கறை நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை பற்றி நாம் சில விஷயங்களை தெரிந்து கொண்டோம். உயிரை பாதுகாக்கிற விஷயத்தில் நாம் ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் உணவு கட்டுப்பாடு. அது இன்ஷா அல்லாஹ் ஒரு ஜும்மாவில் தனியாக பேசப்படும். அது ஒரு நீண்ட நெடிய டாபிக். அது உணவு கட்டுப்பாடு என்பது அந்த விஷயத்தில் நாம் ரொம்ப பலவீனமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். கொலஸ்ட்ரால் இருக்குது, சுகர் இருக்குது, எல்லா வியாதியும் இருக்கிறது. ஆனாலும் உணவில் கட்டுப்பாடே கிடையாது. எல்லா வகையான உணவையும் சாப்பிட்றோம், எந்த நேரத்திலையும் சாப்பிட்றோம். பசிச்சாலும் சாப்பிட்றோம், பசிக்காமல் இருந்தாலும் சாப்பிட்றோம். இப்படிப்பட்ட ஒரு செயலும் தற்கொலைக்கு இணையான செயல் தான். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உணவு கட்டுப்பாட்டை பற்றி நிறைய பேசியிருக்கிறார்கள்.
அது நீண்ட நேரம் பேசக்கூடிய அளவிற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாகும். அதை இப்போ நான் லேசாக தொட்டு வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். அப்போ மற்ற விஷயங்களில் ஈடுபடுறது எவ்வாறு தற்கொலைக்கு இணையான செயலோ அந்த மாதிரி அளவுக்கு மீறி சாப்பிட்றது, தேவையில்லாமல் சாப்பிட்றது, பசிக்காமலே சாப்பிட்றது, எந்த நேரத்திலையும் சாப்பிட்றது, எல்லாரும் சாப்பிட்றது, நல்லவர்களும் ஆரோக்கியமாக இருப்பவர்களும் நோயாளிகளும் எல்லாரும் சாப்பிட்றது, இந்த மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் கட்டுப்பாடு வரமுறை இல்லாமல் சாப்பிட்றது இருக்கு பாருங்க, அதுவும் தற்கொலைக்கு இணையான ஒரு செயல்தான். சாப்பாட்டு முறையே நமக்கு தெரியல, எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற முறையே நமக்கு யாருக்குமே தெரியல. இந்த விஷயத்தில் நாம் ரொம்ப பலவீனமானவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சிட்டா போதும். எப்படி சாப்பிட வேண்டும், எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும், எந்த அளவிற்கு சாப்பாடு எடுத்துக்கொள்ள வேண்டும், எதையும் சேர்த்து சாப்பிட வேண்டும், எதையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது, இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சிட்டாலே போதும். ஒரு மாத்திரை தேவைப்படாது, ஒரு ஊசியும் தேவைப்படாது, ஒரு மருந்து மாத்திரை ஒன்றுமே தேவைப்படாது. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடலை எப்படி படைச்சிருக்க தெரியுமா? எந்த வியாதி வந்தாலும், உடலுக்கு உள்ளே இருந்து வரக்கூடிய வியாதிகளை பொறுத்தவரையில் எந்த வியாதி வந்தாலும் அந்த வியாதியை இந்த உடலை உணர்ந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை இந்த உடலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறான். ஒரு காய்ச்சல் வருதுன்னு வைங்க, நீங்கள் மாத்திரை சாப்பிட்டாலும் சரி சாப்பிடாமல் இருந்தாலும் சரி 4 நாள் இருந்தால் 4 நாள் சரியாக போயிடும், அவ்வளோதான். மாத்திரை சாப்பிட்டாலும் 4 நாள், சாப்பிடாட்டாலும் 4 நாள், அவ்வளோதான். இந்த காய்ச்சலை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை, உடலுக்குள்ளிருந்து வரக்கூடிய வியாதியை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை இந்த உடலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிறார். இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில் நம்முடைய சமுதாயத்தில் ரொம்ப விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக தனியாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படும். அதாவது விழிப்புணர்வு முகாம், மருத்துவ சுகாதார விழிப்புணர்வு முகாம் என்று ஒரு தனியாக ஒரு நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் ஏற்பாடு செய்யப்படும். எனவே இந்த மாதிரி நம்முடைய உடலுடைய ஆரோக்கியத்தை பற்றி, உயிருடைய முக்கியத்துவத்தை பற்றியெல்லாம் கவனத்தில் எடுக்காமல் இந்த மாதிரிப்பட்ட வேலைகளில் ஈடுபடுறதும் என்னதான் தற்கொலைக்கு இணையான சமமான ஒரு செயல் தான். அப்படிங்கிறத நாம் மனுஷனு புரிந்து செயல்பட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உயிரை தந்திருக்கிறான், இதை பாதுகாக்கணும், நல்ல விஷயத்தில் பயன்படணும். உயிர் எப்போது வேணாலும் போகலாம், ஆனால் நாம் அதுக்கு காரணமாக இருந்திருக்கூடாது, அவ்வளோதான். எப்படி வேணாலும் போகலாம், எந்த நேரத்தில் வேணாலும் போகலாம். நாம் சும்மா வண்டியில் மெதுவாக தான் போயிட்டு இருப்போம், அப்போ கூட உயிர் போகலாம். நம்ம டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாக தான் இருப்போம், அப்போ கூட உயிர் போகலாம். நீச்சல் தெரிஞ்சிட்டு தான் குளத்தில் சாடி இருப்போம், அப்போ கூட உயிர் போகலாம். ஆனாலும் கூட நாம் அதற்கு காரணமாக இருந்து விடக்கூடாது என்பதுதான் இந்த ஜும்மானுடைய சாராம்சமாக இருந்து கொண்டிருக்கிறது. இதை புரிந்து நாம் செயல்பட வேண்டும். அதற்குரிய நல்ல வாய்ப்பினை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் வழங்கியருள்வாராக.